அந்தமானில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டியில் 10 தங்கம் உள்பட 16 பதக்கங்களை வென்று சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று கோவை சூலூர் ரவுத்திரம் அகாடமி மாணவர்கள் அசத்தியுள்ளனர். கோவை சூலூர் பகுதியில் உள்ள ரவுத்திரம் அகாடமியில் தமிழ் பாரம்பரிய கலையான சிலம்பம் உள்ளிட்ட கலைகளுக்கு பயிற்சி அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் யூத் கேம்ப்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்திய சிலம்பம் மற்றும் அந்தமான் தமிழர் சங்கம் சார்பாக சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டிகள் கடந்த 2, 3, 4 ஆகிய தேதிகளில் அந்தமானில் நடைபெற்றது. இந்தியா, அந்தமான், இலங்கை ஆகிய நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் இந்தியா சார்பாக கோவை சூலூர் பகுதியைச் சேர்ந்த ரவுத்திரம் அகாடமியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் 13 பேர் கலந்து கொண்டனர். ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, சுருள்வாள், மான்கொம்பு, வாழ்வீச்சு என பல்வேறு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் 13, 15, 17, 19, 21 ஆகிய வயது பிரிவுகளில் மொத்தம் 10 தங்கம் மற்றும் 6 வெள்ளி உள்பட 16 பதக்கங்களை வென்று அசத்தினர். அதேபோல ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையும் கோவை வீரர்கள் வென்று அசத்தியுள்ளனர். இந்நிலையில் கோவை ரயில் நிலையம் திரும்பிய வெற்றி வீரர் வீராங்கனைகளுக்கு மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் பயிற்சியாளர்கள் வினோத், வெங்கடேஷ், பயிற்சியாளர் மற்றும் வீராங்கனையான பாண்டீஸ்வரி உள்பட பெற்றோர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த வெற்றியாளர்களுக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக சர்வதேச அளவில் அந்தமானில் நடைபெற்ற சிலம்ப போட்டி யூத் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் யூத் கேம்ஸ் சிலம்பம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அந்தமான் தமிழர் சங்கம் இணைந்து நடத்திய இந்த மாபெரும் சர்வதேச அளவிலான போட்டியில் நம்ம கோவையிலிருந்து 12 மாணவர்கள் சிலம்ப போட்டிக்காக போயிருந்தோம். 2, 3, 4 ஆகிய தேதியில் இது நடந்தது. இந்த போட்டிகளில் பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக நாங்கள் மாவட்ட அளவில் ஜெயிச்சிருந்தோம், மாநில அளவில் வின் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேசிய அளவில் முடித்து அதுக்கப்புறம் சர்வதேச அளவுக்கு போனோம். இந்த சர்வதேச போட்டியில் நம்ம 12 மாணவர்களும் 16 பதக்கங்களை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 12 மாணவர்களில் பார்த்திங்கன்னா 10 தங்கமும் 6 வெள்ளி பதக்கமும் வாங்கியிருக்காங்க. உண்மையாகவே பார்த்திங்கன்னா இது நம்முடைய கோவைக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை சேர்க்கிற ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக இந்த போட்டி பார்த்திங்கன்னா ஏன் சிறப்புமிக்கதுன்னா, சிலம்ப போட்டிக்கு என்று தனியாக இது வரைக்கும் அந்தமானில் போட்டி நடைபெற்றது கிடையாது. இது முதன்முறையான ஒரு சிலம்பம் போட்டியாக இருந்தது. இதில் இந்தியா, நேபாளம், ஸ்ரீலங்கா உள்பட நம்முடைய தமிழ்நாடை சேர்ந்த மாவட்டங்கள் பல மாவட்டங்கள்லேருந்து மாணவர்கள் வந்திருந்தாங்க. ஒரு 150 இருக்கிற மாணவர்கள் வந்திருந்தாங்க. அதில் நம்முடைய மாணவர்கள் அவங்க வின் பண்ணது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். நாங்கள் நேற்று சென்னை விமான நிலையம் வந்திருந்தோம். இந்திய நம்ம ஊர் மக்கள் இங்கே இருக்கிற நம்ம ரசிகர்கள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாக வரவேற்பு மேலதாளம் மூலங்க கொடுத்துருந்தாங்க. இது மாதிரியான வரவேற்பு ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் நம்மளுடைய இந்த சிலம்ப போட்டின்றது இப்போ சர்வதேச அளவில் போயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு பழமை வாய்ந்த போட்டிகளாக, பழமை வாய்ந்த ஒரு கலையாக இருந்தது. இதுக்கான வரவேற்பு இவ்வளோ இருக்குது அப்படின்றப்ப உண்மையாக ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. நாங்கள் நிறைய பள்ளிகள், கல்லூரிகளில் ஃபீஸ் மூலியமாகவோ இல்லை வேறு மற்ற அப்ரிசியேஷன் மூலியமாகவோ நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. சிலம்ப கலையை எல்லாருமே கற்றுக்கணும். அது தமிழுடைய பாரம்பரிய கலை. சிலம்பத்தில் நம்ம சிலம்பம்னா இந்த கம்பு வச்சு சண்டை போடுறது மட்டும் கிடையாதுங்க. பழைய காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, மான்கொம்பு, சுருள்வாள், வால் கேடயம், வால் வீச்சு அப்படின்ற மாதிரியான பல வகைகள் இருக்குது. அதனால் சிலம்பக்கலையை இன்றைக்கி இருக்கிற ஒரு குழந்தைகள், ஒரு 3 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களும் இந்த கலையை கற்று இந்த கலையை உலக தரத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நாங்கள் ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். இந்த குழந்தைகளுடன் பயிற்சியாளர்களாக என்னுடைய பேர் வெங்கடேஷ் மற்றும் வினோத்குமார், அதுக்கப்புறம் இவங்களுக்குடைய சக பயிற்சியாளர் பாண்டீஸ்வரி, 3 பேரும் ஒரு மாத காலமாக இவங்களுக்கு பயிற்சி அளித்து போயிருந்தோம். ஸோ இதை பற்றி நம்முடைய மாணவி சந்தோஷிமா பேசுவாங்க. வணக்கம், என் பேர் டி சந்தோஷிமா. நான் காடாம்படியிலேருந்து வரேன். காடாம்படி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இது வரைக்கும் நான் 3 இயர்ஸாக கிளாஸ் வந்துட்டுருக்கேன். இப்போ ஸ்டேட், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் 3மே அட்டன் பண்ணியிருக்கேன். இன்டர்நேஷ்னலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். இன்டர்நேஷ்னலில் என் கூட நிறைய காம்படிட்டர் இருந்தாங்க. அவங்களையும் மீறி என்னோடய ஃபுல் எஃபர்ட் போட்டு நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுக்கு தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய மாஸ்டர், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் 3 பேர்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் வினோத்குமார். நான் ரவுத்ரா அகாடமியோட தலைமை ஆசானாக இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷ காலமாக நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். சிலம்பம், யோகா, டான்ஸ் இந்த மாதிரி கலையை பரப்புறது எங்களோட வேலை. இதில் பார்த்திங்கன்னா நான் அந்தமானில் நடந்த காம்படிஷனில் 12 பேர் போயிருந்தோம். கிட்டத்தட்ட அதில் பார்த்திங்கன்னா 16 மெடல் வின் பண்ணியிருந்தோம். அதில் 10 கோல்டு, 6 சில்வர் ஜெயிச்சிருந்தோம்.
இது தங்கம் பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா அக்ஷிதா ஸ்ரீ, சஷ்டி பிரியா, மைத்ரா ஸ்ரீ, நேகா, ஜோகித்து, பாண்டீஸ்வரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆருத்ரா, சஷ்டி, அப்புறம் ஆரவ் கிருத்திக், ஸ்ருதி. அப்படி மேலும் வெள்ளி பெற்ற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சரவணன், நிவேத்யா, அது போக 2 பிரிவில் கலந்தவங்களும் பெற்றிருந்தாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிறப்பான போட்டியாளர்களாக ஆந்தமான், ஸ்ரீலங்கா, அப்புறம் கிட்ட நேபாள் இதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்ததுங்க. இது போக என்ன பண்ணேன்னா ரவுத்ரா அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து சர்வதேச தேச அளவுலாம் கூட்டிகிட்டு போயிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு உதவித்தொகையாகவும், அப்புறம் ப்ரைவேட் செக்டாரில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊக்கத்தொகையும் வழங்கணும்னு தமிழ்நாடு அரசுக்கு வந்து நான் ஒரு பரிந்துரை செய்கிறேன். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அக்ஷிதா ஸ்ரீ. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அனுகிராம் வந்து சீனியர் செகண்டரி ஸ்கூலில். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இந்த இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு மாஸ்டர்ஸ் எல்லாருமே எல்லாத்தோட சப்போர்ட்னால தான் நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு மெடல்லாம் வாங்க முடிஞ்சிச்சு. அங்கே எங்களுக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இருந்தாங்க. 150 மேலே காம்படிட்டர்ஸ் நிறையா பேர் இருந்தாங்க. அவங்களெல்லாம் தாண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களோட எஃபர்ட்லாம் போட்டனால தான் வந்து எங்களால் மெடல்லாம் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. நான் இவ்வளோ மெடல் ஜெயிச்சனால தான் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து எனக்கு 100% ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. நான் அதனால் ஃபீஸ் எல்லாமே இப்போலாம் படிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு ரீசன் முழுக்க எங்கள் பேரண்ட்ஸு, டீச்சர்ஸும், எங்கள் மாஸ்டர்ஸ்னால தான். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ஆருத்ரா ஸ்ரீ. நான் என்ஜிபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். எங்கள் காலேஜில் வந்து இதுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷ்னல்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணிட்டு தான் இப்போ இன்டர்நேஷ்னல் போயிருக்கோம். என்னோடய ஏஜ் கேட்டகரியில் எனக்கு காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் அதில் வந்து நான் கஷ்டப்பட்டு என்னோடய எஃபர்ட் போட்டு நான் வின் பண்ணேன். அதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன் எங்கள் மாஸ்டர்ஸ், பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.